ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசும் பிரதமர் மோடியும் உரிய விளக்கம் தரவில்லை என்று குறை கூறி வந்த எதிர்க்கட்சியினர் இன்று இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்து புகார் தெரிவித்து வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் சென்ற குழுவினர் குடியரசுத் தலைவரை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது டெல்லி செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், சொல்லுங்க, குடியரசுத் தலைவரை சந்திக்க சென்றுள்ள குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க? மொத்தம் 16 எதிர்கட்சிகள் இதில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல நேற்று தகவல் சொல்லியிருந்தாங்க. இதுவரை நாம் அதாவது இங்கே முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து நடந்தே ஜனாதிபதி மாளிகைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி. நாடாளுமன்ற வளாகம் அங்கே இருக்கிறது, அங்கிருந்து இப்படி நடந்தே ஜனாதிபதி மாளிகைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல தகவல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாடாளுமன்ற விவகாரங்களில் பங்கேற்றதன் காரணமாக நேரம் இல்லை, 12:30 மணிக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது. இதனால நாங்கள் அங்கிருந்து நடந்து வந்தால் டைம் ஆகிடும், கொடுத்து அப்பாயின்மெண்ட்டுக்கு பார்க்க முடியாது, அதனால வாகனங்களில் செல்கிறோம் அப்படின்னு சொல்லி தலைவர்கள் அங்கிருந்து கிளம்பி இங்கே வர்றதை பார்த்தோம். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் உள்ளே சென்றுள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினர் தான் முதல்ல உள்ள போனாங்க. அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் கூட வந்திருக்காங்க. மொத்தம் 16 கட்சியினர் இன்று ஜனாதிபதியை பார்ப்பதாக தகவல் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில கட்சியினர் வந்து கொண்டே இருப்பதாக ஊடகத்திற்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சலீம், குடியரசுத் தலைவரிடம் எதிர்கட்சி குழு என்ன புகார் தெரிவித்து வராங்க? எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரூபாய் நோட்டு விவகாரம், அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நவம்பர் 8ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். உரிய நடவடிக்கை எடுக்கல. நாடு முழுவதும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏடிஎம்களில் பல ஏடிஎம்களில் பணம் இல்லை. வங்கிகளில் போனால் மத்திய அரசு எவ்வளோ லிமிட் சொல்லியிருக்காங்களோ, அதாவது வாரத்திற்கு 24,000 எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அந்த பணத்தையும் மக்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பல்வேறு புகார்களை முன்வைத்து, இது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் பொறுத்தவரை பிரதமர் பேச வேண்டும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கோரிக்கை முன்வைத்தோம். ஆனால் பிரதமரும் நாடாளுமன்றத்தில் பேசவில்லை. இதன் காரணமாக தான் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் நோட்டு தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசினுடைய அஜாக்கிரதைகளை நாங்கள் ஜனாதிபதியிடம் எடுத்து கூற போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பேட்டி கொடுத்துட்டு உள்ள போயிருக்காங்க. சலீம், குளிர்கால கூட்டத்தொடர் முடிந்த நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நாம எதிர்கட்சிகளோட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாடாளுமன்றத்தில் பேசினால் நாடு முழுவதும் சென்றடையும் என்பதால் தான் நாடாளுமன்றத்தில் பிரதமரை விளக்கம் அளிக்க சொன்னோம். ஆனால் பிரதமர் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கவில்லை. இதன் காரணமாக நாங்கள் அமளியில் ஈடுபட்டோம், நாடாளுமன்ற வளாகத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டோம். இதற்கு அடுத்தபடியாக நாடாளுமன்றம் குளிர்கால கூட்டத்தொடர் இன்றோடு முடிவடைந்தால் நாங்கள் நாடு முழுவதும் போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் நாங்கள் மக்கள் எப்படி சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கணக்கு எடுத்துட்டு வரோம். அதனால நாடு முழுவதும் இனிமே நாடாளுமன்றத்துக்கு வெளியே எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி நாடு முழுவதும் பயணிப்பார், ரூபா நோட்டு விவகாரம் தொடர்பாகவும் மக்கள் படும் இன்னல்கள் தொடர்பாகவும் நாடு முழுவதும் பயணிப்பார், அங்கே மக்களோடு பேசுவார், அது மட்டும் இல்லாம நிறைய பொதுக்கூட்டங்களில் பேசுவார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி ஒருபுறம் சொல்லியிருந்தாலும், மற்ற எதிர்கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு வெளியே எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. சலீம், இப்ப முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில இப்ப குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்காங்க. மேலும் இவர்கள் மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மக்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்றாங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய கட்சி மூலயமாக நாங்கள் மக்கள் படும் இன்னல்களை, என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் எங்க கைக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சில இடங்களில் தலைவர்களே சென்று பார்வையிட்டு இருக்கிறோம். நீளமான கியூகள் நிற்கத, ஏடிஎம் முன்னாடி மக்கள் சரியாக பணம் எடுக்க முடியல, ஏடிஎம்ல நிறைய இடங்களில் பணம் தீர்ந்து போது, பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடியே காட்சி அளிக்கிறது, வங்கிகள்லையும் கியூ ரொம்ப நீளமாக இருக்கிறது, நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த நீளமான கியூவில் நின்று. அதாவது சீனியர் சிட்டிசன் ஆகட்டும், 60 வயசிற்கு மேற்பட்டவராகட்டும், 60 வயசுக்கு உட்பட்டவராகட்டும் மிகவும் இன்னல் படுகிறார்கள் என்பதை அறிந்த பிறகே நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க முடிவெடுத்தோம். ஜனாதிபதியை ஏன் கடைசியா சந்திக்கிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இது குறித்து விளக்கம் அளிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தும் விளக்கம் அளிக்கவில்லை. அமளி ஏற்பட்டது, அவையும் நடக்கவில்லை, நாடாளுமன்றமும் முடிந்து விடுகிறது இன்றோடு. இதன் காரணமாக கடைசியா ஜனாதிபதியை சந்தித்து எங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம் என நாங்கள் செல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க.